எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காமன் ஆனுவல் எக்ஸாமினேஷன் 9ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவ செல்வங்களே, சயின்ஸ் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, டைம் வந்து 2:30 மணி நேரம் வந்து குடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 12 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன குடுத்திருக்கிறாங்கன்னா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் வாவ்! 9த்துக்கே கம்பல்சரி கேட்டிருக்காங்களா? கொஸ்டின் நம்பர் 22 இஸ் கம்பல்சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, 13வது ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா? 2 கொடுத்துருக்குறாங்க, ஏ அண்ட் பி. அதில் எது ட்ரூ எது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒன்று ட்ரூ இன்னொன்று ஃபால்ஸ் எழுதுங்க, இது ட்ரூ ட்ரூ எழுதுங்க. 1 மார்க் அது வந்துடும், அனுபவத்தில் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது 14வது வந்து பாருங்க, ஸ்டேட் பாஸ்கல் விதியை கூறுக, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா 15வது வாட் இஸ் சேட்டிலைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. வாட் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் சேட்டிலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 16th 17thலாம் மேட்ச் த ஃபாலோவிங் டிஃப்ரென்ஷியேட் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக இப்போ பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 19th fill in the blanks 6 CO2 plus dash sunlight குளோரோஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு டேஷு ப்ளஸ் O2 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ஃபுல் இன் த பிளாங்க்ஸு. அடுத்தது பிக் அவுட் மியோன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 21 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான் மோஸ்ட்லி. 22 ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஓன் கொஸ்டின். இதுதான் கம்பல்சரி கேட்டிருக்கிறாங்கப்பா. 22 இஸ் கம்பல்சரி. அடுத்தது வந்து பாருங்க, 4 மார்க் கொஸ்டின்ஸ் எழுத சொல்கிறாங்க. ஆன்சர் எனி 7 ஆஃப் ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதில் 23 வந்து பாருங்க, டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 24 வந்து பாருங்க, பிக் அவுட் த கான்கேவ், ஓகேங்களா, அண்ட் கான்வெக்ஸ் மிரர் ஃப்ரம் த ஃபாலோவிங் அண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 25 லிஸ்ட் த சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் வைல் ஹேண்டிங் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 27 28 இதெல்லாமே ஓன் கொஸ்டின்ஸ் அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததான் வந்து நியூகிரான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா வரைய சொல்லியிருக்காங்க பாருங்க. 32 கம்பல்சரி. ஓகேங்களா? ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம நீங்கள் அழகாக எழுதுருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து 7 மார்க் கொஸ்டின்ஸு, 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அதில் 3 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 33ல் 2 அதில் 1, 34ல் 2 அதில் 1, 35ல் 2 அதில் 1 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறத நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃபுல்லாக வந்து பார்க்க முடிகிறது சில குட்டீஸ். 33ல் ஏ பாருங்க, எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் வந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 33ல் பி, வாட் ஆர் த சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் இன் வாட்டர் எக்ஸ்பிளைன் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 34ல் ஏ அண்ட் பியில் வந்து ஸ்டேட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியடிக் டேபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி, நேம் வேரியஸ் ஃபுட் அடியூட்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் தேர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்டிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. அடுத்ததாக 35 வந்து பாருங்க, suggestion the immunization schedule for a newborn baby till 12 months of age. Why is necessary to follow the scheduled அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து 35ல் பி, டெஃபினிஷன் மஷ்ரூம் கல்ச்சர், எக்ஸ்பிளைன் த மஷ்ரூம் கல்ச்சர் மெத்தட்ஸ். காளான் வளர்ப்பு முறையை பற்றி எழுதுக, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னடா நமக்கு வந்து போடலையே, நமக்கு எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணிடுறேன். நாளைக்கு இதே இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தமிழ் மீடியம், இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியம் பார்த்துருவோம், நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் பார்த்துருவோம். தமிழ் மீடியம் முடிச்சிடுமா, அடுத்தது சோஷியல் சயின்ஸ் இருக்குது. தமிழ் சோஷியல் இங்கிலீஷ் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஷெடியூல்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்கு மண்டேக்கு அப்புறமா செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆனுவல் எக்ஸாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, ஃப்ரைடே வரைக்கும் போட முடியும், சாட்டர்டே சண்டே மட்டும் நம்மளால் வந்து கொஞ்சம் போட முடியாது. கொஞ்சம் வீக்கெண்ட் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். கொஞ்சம் கொடைக்கானல் ட்ரிப் போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சில குட்டீஸ். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, பயப்படாதீங்கப்பா. ஓகேங்களா? அடித்து எப்படி சொல்கிறது, மார்க்கை தட்டி தூக்கிடலாம். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.